ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட வீடியோஸ்க்கு வந்து தம்ப்நெயில் வந்து எப்படி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும், எந்த மாதிரி இருந்தால் வீடியோஸ் வந்து வியூஸ் அதிகமாக போகும், எப்படி இருந்தால் வியூஸ் வந்து வராமல் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட வீடியோஸில் வந்து தம்ப்நெயில் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் கொஞ்சம் வந்து நேச்சுரலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து கலர் வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்க மாதிரி, உங்கள் வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து தம்ப்நெயில் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் முன்னாடி கண்ணுக்கு வந்து தெரிகிறது. அதனால அதை பார்த்த உடனே இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ஆர்வமாக இருக்க மாதிரி இருந்தால் தான் உங்கள் வீடியோக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணி போவாங்க. அதே மாதிரி உங்கள் தம்ப்நெயிலில் வந்து ஒரு நேச்சுரலாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட தம்ப்நெயில் வேர்டிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்கள் வீடியோஸ் வந்து வியூஸ் அதிகமாக போகும். தம்ப்நெயில் வந்து உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி வேர்டிங்ஸ் வந்து இருக்கணும். ரொம்ப வந்து ஹைப் கொடுத்துட்டு வீடியோக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால உங்கள் வீடியோவில் என்ன இருக்கோ அதில் உள்ள நோட்ஸை வந்து கொஞ்சம் வந்து டைட்டிலாக கொடுக்குற மாதிரி மெயினான வேர்டிங்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வேர்டிங்ஸ் வந்து தம்ப்நெயிலில் கொடுங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா உங்கள் வீடியோஸ் வந்து யாருக்கு தேவை. இப்போ யூடியூப் பற்றி நீங்கள் வீடியோஸ் போடுறீங்கன்னா, யூடியூப் பற்றின அந்த நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ தம்ப்நெயில் பற்றியே இப்போ போடுறீங்கன்னா, எந்த மாதிரி தம்ப்நெயில் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு 3 இடத்துல 3 வேர்டிங்ஸ் வர்ற மாதிரி, யூடியூப் சிம்பிள் அந்த மாதிரி வர்ற மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வேர்டிங்ஸ் கொடுத்து போட்டிங்கன்னா உங்கள் வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் அதிகமாகும். ஏன்னா தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஓப்பன் பண்ணியே பார்ப்பாங்க. டைரெக்டாக நம்மளோட வீடியோ வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல, தம்ப்நெயில் பார்த்து தான் ஒருத்தரும் வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதனால வீடியோஸ்க்கு வந்து தம்ப்நெயில் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த யூடியூப்பில் கிளிக் பைட் அப்படின்ற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோஸில் வந்து தம்ப்நெயிலில் பார்த்து எவ்வளோ பேர் வந்து உங்கள் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, உங்களோட அந்த வீடியோ வந்து எவ்வளோ பேர் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து கிளிக் பைட்டுன்னு சொல்லுவோம். அந்த தம்ப்நெயில் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறது தான் கிளிக் பைட்டு. அதை வந்து யூடியூப் வந்து கால்குலேட் பண்ணும், எத்தனை பேர் வந்து அந்த யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு கிளிக் பண்ணுறாங்க, தம்ப்நெயிலில் பார்த்து எவ்வளோ பேர் உங்கள் வீடியோஸை பார்க்குறாங்க, அப்போ இது வந்து நல்ல ஒரு வேல்யூவான வீடியோவா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங் வந்து நீங்கள் எவ்வளோதான் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தாலும் 1000 2000 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தா கூட 100 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீடியோ போகும். அதில் எவ்வளோ பேர் உங்கள் வீடியோ வந்து அந்த தம்ப்நெயிலில் பார்த்துட்டு கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அடுத்து இன்னும் 100க்கு அனுப்பும். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பேருக்காக தான் அனுப்பி உங்கள் வீடியோஸ் வந்து வியூஸ் அதிகமாகும். அந்த தம்ப்நெயில் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போய் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அதுவும் வந்து கால்குலேட் ஆகும். அதை பொறுத்து தான் அடுத்து இன்னும் 200 பேர் 300 பேர் 500 பேர் அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு உங்கள் வீடியோஸ் வந்து போய் சேரும். அதனால உங்கள் தம்ப்நெயில் வந்து ரொம்பவே முக்கியம். உங்களோட சிடிஆர் இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்றதும் குறைஞ்சிரும். அதே மாதிரி ஆவரேஜ் வியூ டியூரேஷனும் வந்து குறைஞ்சிரும். அப்போ உங்களோட வாட்ச் ஹவர்ஸ்லேயும் வந்து டைமிங் வந்து ஜாஸ்தி ஆகாது, அப்படியே அதே லெவலில் எவ்வளோ இருக்கோ அதே அளவில் தான் இருக்கும். அதனால வந்து நீங்கள் தம்ப்நெயில் வந்து ரொம்ப கொஞ்சம் கேர் எடுத்து வந்து போடுங்க. பேக்ரவுண்ட் கலரு, உங்கள் ஃபோட்டோ போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு, ஷேடோ கொடுக்கறது, லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் போல்டாக காமிக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களுக்கு உங்களோட வீடியோஸ் வந்து ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகுதுன்றனால தான் உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி உங்கள் வீடியோ வந்து பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு வந்து யூடியூப் எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் தம்ப்நெயிலை பார்த்து தான் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போது உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தான் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மேலும் மேலும் உங்கள் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க. 2 நிமிஷமாவது ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் சிடிஆரில். அப்படி இல்லைன்னா குறைஞ்சது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 30 செகண்ட் உங்கள் வீடியோக்குள்ளே இருந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வியூ டியூரேஷன் வந்து அதிகமாகும். ஒரு லாங் வீடியோ வந்து நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கு ரொம்பவே முக்கியம் வந்து இந்த தம்ப்நெயில் தான். அதை வந்து பிக்சல் அப்படின்ற ஆப்பில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீயாகவே இது பண்ணிக்கலாம். அந்த ஆப் வந்து அமௌண்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். அதுலேயே போய் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை வேர்டிங்ஸு கலர்ஃபுல்லாக என்ன வேணாலும் அதுலேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக நீங்கள் வந்து தம்ப்நெயிலை வந்து கொஞ்சம் கேர் பண்ணி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி யூடியூப் பற்றின யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.